அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் அரிசி ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ஜூஸியான கிரில் சிக்கன் தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்மளோட கிரில் சிக்கன் பண்ணுறதுக்காக 1 kg சிக்கன் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்லிட் போட்டிருக்கிறேன். ஸ்லிட் போடுறதுனால மசாலா நல்லா உள்ளே இறங்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் லைவாக ஒரு கோழி வாங்குறீங்கன்னா 4 பீசஸாக கட் பண்ணாமல் KFC கட்டிங் சொல்லி கேளுங்க. அப்போ தான் அது 8 பீசஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 8 பீசஸ் கட் பண்ணி கேட்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஜீரகம் ப்ளஸ் கொரியாண்டர் சேர்த்த மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக சேர்க்கணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் ஜீரகம் பவுடர் ப்ளஸ் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன். அதாவது நம்ம சிக்கன் வாங்கும் போதே அந்த கடைகளிலே கிடைக்கும் பாருங்கள், 10 rupees பேக்கெட். ஸோ அது வந்துட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. கசூரி மெத்தி 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 மீடியம் சைஸ் லெமன் எடுத்துகிட்டு அதோட ஜூஸ் ஃபுல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கன் மசாலாலையும் உப்பு இருக்கும், ஸோ பார்த்து சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் அன்றைக்கி கலர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்திங்கன்னா சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட சிக்கன் பீசஸில் இதை ஃபுல்லாத்தையும் தடவை வச்சிடலாம். நம்ம கட் பண்ணியிருக்கிற, அதாவது ஸ்லிட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கிரில் சிக்கன் பண்ணுறதுக்குள்ளே எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் பண்ணுற அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் இதில் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸாக வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இனிமேலும் நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் கொஞ்சம் பேர் வந்துட்டு, ஏன் சிஸ்டர்ஸ் நீங்கள் விலாகே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இன்ஷால்லா நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன், துவா செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கனில் மசாலாலாம் சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு. இது ஓவர் நைட் விட்டாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் 6 hours நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கிரில் சிக்கன் செட்டப் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. இது பண்ணுறதுக்குள்ளே நிறையவே ஃபன்னி மூமெண்ட்ஸ் நடந்துருச்சு. ஸோ பேஸில் வந்துட்டு மணல் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 kg கோலை இதுலேயும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோகோனட் ஷெல் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கற்பூரம் போட்டுட்டு நாங்கள் நெருப்பு பற்ற வச்சாச்சு. பார்த்திங்கன்னா நம்மளோட கிரில் சிக்கன் செட்டப் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி கிரில் சிக்கன் கம்பியை வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கோங்க.
அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்துட்டு அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது கீழே நெருப்பு அதிகமாக வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக சிக்கன் வந்து கருகிடும், பீஸ் வந்து வேகாது. பாருங்கள், இந்த மாதிரி சிக்கன் ஒன் சைட் குக் ஆகிறதுக்கு 5 to 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். சிக்கன் பண்ணுற அன்றைக்கி செம்ம கிளைமேட்டு. ஸோ காற்று அடிச்சுட்டே இருந்தது, அதனால் நெருப்பு கொஞ்சம் அதிகமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஆனால் நாங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிரில் சிக்கன் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ப்ளஸ் அதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அறுசுவை ஃபுட் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.